இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் முதல் முறையாக 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாடு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை எட்டியது. 11.19% பொருளாதார வளர்ச்சியை எட்டியதன் மூலம் இந்தியாவிலேயே பொருளாதார வளர்ச்சியில் முதலிடம் என்ற பெருமையையும் தமிழ்நாடு பெற்றது. இந்நிலையில் ஒன்றிய அரசின் புள்ளியியல் துறை வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையின் அடிப்படையில் 2025-26 நிதியாண்டிலும் 10.83% இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை பெற்று தமிழ்நாடு சாதனை படைத்துள்ளது. ஒட்டுமொத்த இந்தியாவின் சராசரி பொருளாதார வளர்ச்சி 7.4% உள்ள நிலையில் அதிலிருந்து தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 3%க்கும் மேல் அதிகரித்து 10.83% காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு அரசின் வலுவான கொள்கை கட்டமைப்பு, மீள்திறன் கொண்ட தொழில்துறை அடித்தளம், வலுவான உட்கட்டமைப்பு, அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு ஆகியவையே தமிழ்நாட்டின் தொடர்ச்சியான பொருளாதார வளர்ச்சிக்கு காரணம் என்று பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். அதிமுக ஆட்சி நடைபெற்ற 2016 முதல் 2021 வரையிலான 5 ஆண்டுகளில் ஆண்டு சராசரி பொருளாதார வளர்ச்சி 5.21% இருந்த நிலையில் 2021 முதல் 2026 வரையிலான 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் ஆண்டுக்கு 3.86% அதிகரித்து 9.07% உயர்ந்துள்ளது. கொரோனாவுக்கு முந்தைய சராசரி வளர்ச்சி 7.18% இருந்ததோடு ஒப்பிட்டால் கடந்த 5 ஆண்டுகளில் 1.89% அளவுக்கு அதிகரித்துள்ளது. 2024-25 ஆண்டில் 31,19,000 கோடியாக இருந்த தமிழ்நாட்டின் மாநில உள்நாட்டு உற்பத்தி 2025-26 ஆண்டில் 35,29,000 கோடியாக அதிகரித்துள்ளது. 2023-24 மற்றும் 2024-25 ஆகிய 2 ஆண்டுகளில் எதிர்மறை வளர்ச்சி விகிதத்தை கொண்டிருந்த வேளாண் துறை 2025-26 ஆண்டில் 9% அளவுக்கு வலுவான வளர்ச்சியை எட்டியுள்ளது. இதன் மூலம் இந்தியாவிலேயே மிக வேகமான 13.16% என்ற வலுவான வளர்ச்சி விகிதத்தையும் தமிழ்நாடு பெற்றுள்ளது. அது மட்டுமின்றி மாநில தனிநபர் வருமானம் 4,08,000 ரூபாயாக உள்ளது குறிப்பிடத்தக்கது.